உறுப்பினர் அவர்களே, நான் பாராளுமன்ற சிறப்புரிமைகள் பற்றி டிசம்பர் 18ஆம் தேதி ஒரு கடிதத்தை கொடுத்தேன். ජූස් එකක් නෑ මේ පාර්ලිමේන්තුව ඇවිල්ලා මම නිකන් උඩ බලාගෙන ඉඳලා ගෙදර යන එක. இன்றும் கூட எனக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதில் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. பாராளுமன்றத்தின் உள்ளே எனக்கு இதனை செய்ய முடியாவிட்டால் நான் வெளியில் போயிட்டு எப்படி நான் பணியாற்றுவது? எதிர்காலத்தில் நாங்கள் எப்படி பாராளுமன்றத்தில் உரையாற்ற முடியும்? මන්ත්‍රීතුමා රාමනාථන් කරු කතානායකතුමා good morning. මම දෙසැම්බර් 18 මගේ පාර්ලිමේන්තු ප්‍රිවිලේජ් එකක් බ්‍රේච් කරලා තියෙනවා කියලා දෙසැම්බර් 18 ඔබතුමාට ලියුමක් දුන්නා. මට කතා කරන්න වෙලාව වෙන් කරන්නේ නැහැ. අද ජනවාරි 7 අද වෙනකන් ඒකට පිළිතුරුවක් උත්තර දුන්නේ නැහැ. විපක්ෂ නායකට ඕගොල්ලෝ යවලා තියෙනවා ලියුමක්. හැබැයි මට කතා කරන්න වෙලාව අදවත් වෙන් කරන්නේ නැහැ. එතකොට මට පාර්ලිමේන්තුව ඇවිල්ලා වැඩක් නැහැ. මම ජැෆ්නා ඉඳන් එන්නේ. එතකොට කිසි ජූස් එකක් නෑ මේ පාර්ලිමේන්තුව ඇවිල්ලා මම නිකන් උඩ බලාගෙන ඉඳලා ගෙදර යන එක. ඒක උත්තර දෙන්න කරුණා කරලා. ගරු විපක්ෂ නායකතුමාට අපි යොමු කරලා තියෙනවා අදාළට පිළිතුරු ලබා දීමට. ප්‍රධාන සංවිධායකතුමා. ගරු කතානායකතුමනි, අපි ඔබතුමා මුණ ගැහිලා විපක්ෂ නායකතුමත් විපක්ෂයේ කණ්ඩායමකුත් මේ පිළිබඳව සාකච්ඡා කීපයක් ගැන සාකච්ඡා කරනකොට මේ කාරණේත් සාකච්ඡා කරා. අපි ඔබතුමාගේ උපදෙස් බලාපොරොත්තු වෙනවා ඒ ප්‍රශ්නය සම්බන්ධයෙන්. ලිඛිතවත් දීලා තිනවා, හමු වෙලත් සාකච්ඡා කරලා තිනවා ඔබතුමත් එක්ක. ඉදිරියේදී ඒ ගැන සාකච්ඡා කරමු. අපි සාධාරණයක් කරනවා කියලා පාර්ලිමේන්තුව ඇතුලේ මට මේක කරන්න බැරි නම් මට කතා කරන්න වෙලාවත් වෙන් කරන්නේ නැත්නම් විපක්ෂයකින් කොහොමද අපි ඉස්සරහට හිතාගෙන යන්නේ අපි එකට රටට පවත් කරන යනවා කියලා. கரு விபக்ஷ பிரதான சங்கிதாகத்துமா விசின் லபாது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய சிறப்புரிமை மீறப்பட்டதாக பாராளுமன்றத்திலே தெரிவித்திருந்தார். அது தொடர்பிலே விசாரணைகளை செய்வதற்கு பாராளுமன்றத்தினால் ஒரு தனிக்குழு ஒன்று அமைக்கப்பட உள்ளதாக இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வுகளின் போது தெரிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தன்னை தாக்கியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நாடாளுமன்றத்திலே ஒரு பரபரப்பு தகவலை முன்வைத்திருந்தார். மேலும் தனக்கான நேரம் ஒதுக்கப்படுவதில்லை எனவும் தன்னுடைய சிறப்புரிமை மீறப்படுவதாகவும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இதுரபி தான் எழுப்பிய கேள்விக்கு எதுவிதமான பதில்களும் வழங்கப்படவில்லை என்று இன்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நாடாளுமன்றத்திலே தெரிவித்திருந்தார். இந்நிலையிலே அவருடைய சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை ஆராய்வதற்காக ஒரு விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட உள்ளதாக நாடாளுமன்றத்திலே உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான தமிழ் மொழி மூல காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கௌரவ சமிந்த விஜயஸ்ரீ அவர்கள், கௌரவ சபாநாயகர் அவர்களே, நீங்கள் எதிர்கட்சியில் இருந்த போது குரல் கொடுத்த விடயம்தான், நீங்கள் எங்களை பழிவாங்க வேண்டாம், கேள்விகளை கேட்கும் போது அந்த முன்னுரிமை அடிப்படையில் தான் அந்த கேள்விகளுக்கு விடைகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டன. ஆனால் அது மாற்றம் செய்யப்பட்டது. தற்பொழுது கேள்வி பத்திரங்களை பார்க்கும் போது இந்த விடயங்கள் மாற்றம் பெற்றிருக்கின்றன. இது திருத்தப்பட வேண்டும். இந்த அநீதிகள் பற்றி நீங்கள் தொடர்ந்தும் போராடியவர்கள், நாங்களும் உங்களுக்கு உதவி வழங்கினோம். ஆகவே நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். கேள்வி கேட்கும் உறுப்பினர்களுக்கு நியாயம் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அரசாங்க கட்சி உறுப்பினர்களுக்கு கூடுதலான எண்ணிக்கை வழங்கப்பட்டு இருக்கின்றது, எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு வழங்கப்படவில்லை. வரலாற்றில் அப்படி நடக்கவில்லை. ஆகவே நீங்கள் முன்னுரிமையை வழங்க வேண்டும். கடந்த காலத்தில் அந்த விடயம் மாற்றி அமைக்கப்பட்டது. கேள்வி கேட்கும் உறுப்பினர்கள் என்ற வகையில் எமக்கு அந்த விடயம் விளங்குகின்றது. தற்பொழுது எதுவுமே நடக்காத ஒரு பாராளுமன்றம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டு வந்திருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க கூடிய ஒரு வேலை திட்டம் முன்வைக்கப்பட வேண்டும் என்பதுதான் எமது கேள்வியாக இருக்கின்றது. ஒரு உறுப்பினர் அவர்களே, நான் பாராளுமன்ற சிறப்புரிமைகள் பற்றி டிசம்பர் 18ஆம் தேதி ஒரு கடிதத்தை கொடுத்தேன். எனக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை. ஜனவரி 7ஆம் தேதி இன்று வரை எனக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. நான் கொடுத்த கடிதத்திற்கு எதிர்கட்சி தலைவருக்கு நீங்கள் கடிதம் அனுப்பியதாக அறிந்திருக்கின்றேன். ஆனால் இன்றும் கூட எனக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதில் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. பாராளுமன்றத்திற்கு நான் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகின்றேன். நான் மேலே பார்த்து கொண்டிருந்து வீட்டுக்கு செல்கின்றேன். எனக்கு பதிலை தாருங்கள். நாங்கள் எதிர்க்கட்சி தலைவருக்கு இந்த விடயத்தை ஆற்றுப்படுத்தி இருக்கின்றோம். அது தொடர்பாக பதிலை நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம்.
எதிர்க்கட்சி முதற்கோள் ஆசான், நாங்கள் உங்களை சந்தித்து எதிர்க்கட்சி தலைவரும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் கலந்துரையாடி இருக்கின்றோம். இது பற்றி நாங்கள் கலந்துரையாடிய போது நாங்கள் தங்களது ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆர்வத்துடன் இருக்கின்றோம். எழுத்து மூலமும் நாங்கள் கூறியிருக்கின்றோம். எதிர்காலத்திலும் இது பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். பாராளுமன்றத்தின் உள்ளே எனக்கு இதனை செய்ய முடியாவிட்டால் நான் வெளியில் போயிட்டு எப்படி நான் பணியாற்றுவது? எதிர்காலத்தில் நாங்கள் எப்படி பாராளுமன்றத்தில் உரையாற்ற முடியும்? எதிர்க்கட்சி முதற்கோள் ஆசான் கூறிய விடயத்திற்கு ஏற்ப இந்த அர்ஜுனா அவர்கள் தொடர்பில் ஒரு குழுவை நியமிக்க நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் இது பற்றி ஆராய்வதற்கு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் பற்றி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி 747 பேர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்திருக்கின்றார்கள். 100 பேருக்கு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு இருக்கின்றது. 14 வழக்குகளுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு இருக்கின்றது. ஏணி விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 2 ஆம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றி சேனல் 4 அலைவரிசையில் பிரசுரிக்கப்பட்ட அந்த விடயங்களை மையமாக கொண்டு மேலும் இந்த சம்பவம் குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதனூடாக கண்டறியப்படுகின்ற விசாரிக்கப்படுகின்ற விடயங்களை கொண்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கின்றது. நீங்கள் உங்களது கேள்வியில் பதிலில் கூறியது போன்று தற்பொழுது விசாரிக்கப்படும் பல வழக்குகள் இருக்கின்றன. கடந்த அரசாங்கம் முன்வைத்த குழுக்கள் அதே போன்று போலீஸ் விசாரணைகளை கொண்டுதான் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. புதிய ஆணைக்குழு அல்லது புதிய ஒரு பொருத்தமான நடவடிக்கையை மேற்கொள்வீர்களா என்று நான் கேட்கின்றேன். தற்பொழுது இது பற்றி நாங்கள் எமது அரசாங்கம் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. புதிதாக 2024ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 11ஆம் தேதி வழக்கு இலக்கம் 3185 இலக்கத்தின் கீழ் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்பொழுது ஆராயப்பட்ட விடயங்களுக்கு அமைவாக சாட்சியாளர்களை வரவழைத்து 12 பேர் விசாரிக்கப்பட்டு வருகின்றார்கள். இவர்களில் ராணுவ வீரர்கள், போலீஸ் உத்தியோகத்தர்கள், சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் இது பற்றி ஆராயப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்திருக்கின்றார்கள். இது தொடர்பில் தொடர்ந்தும் நாங்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றோம் என்பதை நான் கூற வேண்டும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, நான் பாராளுமன்றத்தின் உறுப்பினர் என்ற வகையில் உங்களது கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றேன். கடந்த சில வாரங்களாக குறிப்பாக ஊடகங்களில் ஒரு சில செய்திகள் வெளியாகின. பாராளுமன்றத்தில் பணியாற்றும் பெண் ஊழியர்களுக்கு பாலியல் தொந்தரவுகள் கொடுக்கப்படுவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. சிலருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கின்றன. சிலருக்கு எதிராக வேலை நிறுத்தம் செய்யப்பட்டு இருக்கின்றது. ஆகவே ஐடியில் இருக்கும் பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கப்படுவதாக ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டு இருக்கின்றது. இது பற்றி பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்று இருக்கின்றன. தயவு செய்து இது பற்றி விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்குமாறு நான் கேட்கின்றேன். பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையில் பாராளுமன்றத்தில் இருக்கும் இந்த உத்தியோகத்தர்களுக்கு இப்படியான தொந்தரவுகள் ஏற்படும் போது எமக்கும் அந்த கரிசனை இருக்கின்றது, அது பற்றி ஆராய்வதற்கு. ஆகவே இது பற்றி நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எவரும் இது பற்றி அறிவிக்கவில்லை. அறிவித்தால் நாங்கள் அது பற்றி ஆராய்வோம்.